கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா, உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை. எபிரேயர் 6வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆபிரகாமை மட்டும்தான் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாரா? இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவா. கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதித்தான், அந்த மனிதனுக்கு லிமிட்டே இல்லை, பெருக பண்ணுவா. ஒரு சகோதரர் சொன்னார், என்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் என்னை பகைத்தாங்க, நான் பைபிளை தூக்கின ஒரே ஒரு காரணத்திற்காக. ஆனால் அவங்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரு சின்ன வித்தியாசம், அவங்க எல்லாருமே அரசாங்க வேலையில் இருக்கிறாங்க, நான் மாத்திரம் பிஸ்னஸ் பண்ணுறேன். அவங்களுக்கெல்லாம் ஒரு லிமிட்டு தான் சேலரி, ஆனால் எனக்கு அன்லிமிட்டில் கர்த்தர் என்னை பெருக பண்ணினார். உங்களையும் பெருக பண்ணுவா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை எப்படி பெருக பண்ண போகிறார்? ஆதியாகமம் 22வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, தேவனாகிய கர்த்தர் ஈசாக்கு பலி செலுத்தும்படி ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் சொல்லுகிறார். ஈசாக்கை சோதித்து பார்க்கிறார். ஆதியாகமம் 22:1 நீங்கள் வாசித்து பார்த்தா, அந்நாட்களுக்கு அப்புறம் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சோதித்து பார்த்தார், ஆனால் அவன் உண்மையாக இருந்தான், கர்த்தருக்கு பயந்தான், கீழ்ப்படிந்தான். ஆகையால் ஆதியாகமம் 22:17 ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நட்சத்திரத்தை போல உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். கடற்கரை மணலை போல பெருகவே பெருக பண்ணுவேன். ஏன் நட்சத்திரம், ஏன் கடற்கரை மண், இந்த ரெண்டையும் எண்ண முடியாது. இன்றைக்கி விஞ்ஞானம்லாம் வந்துட்டுல, சயின்டிஸ்ட் எல்லாம் இருக்கிறாங்கள, நட்சத்திரத்தை எண்ணி கவுண்ட் சொல்லுங்களேன், கடற்கரை மணலை எண்ணி கவுண்ட் சொல்லுங்களேன். அதுதான் எண்ண முடியாத ஆசீர்வாதம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நட்சத்திரம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை குறிக்கிறது, பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலையும் எண்ண முடியாத ஆவிக்குரிய பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதங்களினால் கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். நிரப்ப போகிறார், அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நிரப்ப போகிறார். உலகத்துக்குரிய நன்மை, கடற்கரை மணல், சரத்திற்குரிய உலகத்திற்குரிய சகல நன்மைகளினாலும் உங்களை நிறைவாக உங்கள் வாழ்க்கையை பெருக பண்ணி நிரப்ப போகிறார். நிரப்ப போகிறார் என்று சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆதியாகமத்தின் புத்தகம் 1 அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, ஆண்டவராகிய தேவன் மனிதனை படைத்து பின்பு அவர்களை பெருக பண்ணி பூமியை நிரப்புங்கள் என்று கட்டளையிட்டார். ஆதியாகமத்தின் புத்தகம் 9வது அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, நோவாவை கர்த்தர் ஆசீர்வதித்து நீங்கள் பெருக பண்ணி பூமியை நிரப்புங்கள், உங்கள் வாழ்க்கையில் நன்மை பெருகும், கிருபை பெருகும், செல்வம் பெருகும், பெயர் புகழ் பெருகும், ஆஸ்தி அந்தஸ்து பெருகும், இரக்கம் பெருகும், சகல பரிபூர்ண நன்மையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெருகும். உங்களை கர்த்தர் நிரப்புவார். எண்ணி முடியாத அளவிற்கு உங்களை நிரப்பி பெருக பண்ணி ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் 26-24 வசனத்திலே, ராத்திரியில் ஈசாக்குக்கு தரிசனமாகி, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் வாக்கு பண்ணினவர் ஈசாக்கை பெருக பண்ணினதை போல உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் உங்கள் தொழிலையும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் பெருக பண்ணுவா. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய குடும்பத்தையும் செல்வ செழிப்பையும் பெருக பண்ணுவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காய் மக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே,
ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் செல்வம் செழிப்பும் உங்களை பின்தொடரும்.